Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஹோம்மேடா மெஹந்தி பிராக்டிஸ் சீட்டை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணி ரெக்கார்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிளாஸில் 2 டைப்பில் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து மெத்தட் சொன்னாங்க. அதில் வந்து ஒன்று வந்து கடையில் கொடுத்து ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து நம்ம லேமினேட் பண்ணிக்கிறது. செகண்ட் டைப் வந்து நம்ம ஹோம்மேடாகவே இந்த மாதிரி லேமினேட் பண்ணிக்கிறது, ப்ரிசர்வ் பண்ணிக்கிறது. கடையில் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா A4 ஷீட்டில் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு பேப்பராக தான் லேமினேட் பண்ண முடியும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி பண்ணுறது. நான் வந்து நோட்டில் பண்ணியிருக்கிறதுனால கம்பல்சரி செகண்ட் டைப் ஆஃப் ப்ரிசர்விங் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இந்த டைப் ப்ரிசர்வேஷன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து லைவாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா எந்த ஒரு எடிட்டிங்கும் கொடுக்கல, நான் எப்படி பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெளிவாகவே வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா மெஹந்தியை வந்து ஒரு 1 டே வந்து ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி லேமினேட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை இது மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஹோம்மேடாக ப்ரிசர்வ் பண்ணாலும் மெஹந்தி ட்ரை ஆகலை அப்படின்னா பூசரம் பூத்துரும். ஸோ அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது மாதிரி ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். காயாமையே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாட்கள்லேயே அந்த பேப்பர் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலமையிலே இருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு 1 டே டைம் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோன்னா ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சு ட்ரையாக இருக்கணும். ஆனால் நல்லா ஒரு 5-6 நாள் காய போட்டு அதுக்கப்புறம் நம்ம அது உதிர்ந்து கொட்டிடும் நம்ம அந்த பேப்பரை ரொம்ப ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா. அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அடுத்த வேலை பார்க்கணும். நம்ம நோட்டில் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேப்பராக தான் வந்து நம்ம முடிச்சுட்டே வந்துடணும், இல்லைன்னா காஞ்சு கொட்டிடும் எல்லாமே. அதனால் ஒவ்வொரு பேப்பராக நான் முடிக்க அடுத்த பேஜில் ப்ராக்டிஸ் ஒரு 4 hours 5 hours விட்டு கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சீக்கிரத்தில் இது மாதிரி ப்ரிசர்வ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 inch இருக்க மாதிரி இந்த செல்லோ டேப் வாங்கியிருக்கேன். 3 inches கூட இருக்குது. நான் வந்து 2 inch போதும் அப்படின்னு 2 inch வாங்கியிருக்கேன். இந்த டேப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 rupees தான். நல்லா நிறைய பேப்பருக்கு வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு பொறுமையாக அந்த கேப்லலாம் நல்லா ஒட்டுற மாதிரி தேய்ச்சி விட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது மாதிரி தான் தேய்ச்சி விட்டு பொறுமையாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ தானே நம்ம ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், அதனால் வந்து எந்த அளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக இந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நான் வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு பேஜுக்குமே நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 லைனுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 2 லைனுக்கு 3 லைன் செல்லோ டேப் இருக்க மாதிரி, 2 லைனுக்கும் 3 லைன் இருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் லைன் நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து 3rd லைன் ஒட்டினேன்னா 2 லைனோட மெஹந்தி ப்ராக்டிஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். கேப் எதுவுமே இல்லாமல் காற்று உள்ளே போகாத அளவுக்கு கேப் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டு பொறுமையாக நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செல்லோ டேப்பை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் கிட் இருக்குது, கட் பண்ணுறதுக்கு. அது வந்து நான் வாங்கலை, இப்போதைக்கு சிசர் வச்சே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை ஃப்யூச்சரில் வாங்கினா ஈஸியாக இருக்குமோ என்னவோ. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது இப்போ நான் மேலே இழுத்தேன் இல்லையா, அது மாதிரி எடுக்கக்கூடாது, எடுக்காமையே ஒட்டிடணும். நான் இதுக்கும் முன்னாடி பண்ணினதில் வந்து ஒட்டிட்டு தெரியாமல் எடுத்துட்டேன். அந்த செல்லோ டேப்பில் ஒட்டிக்கிட்டு கீழே இருக்கிற மெஹந்தி எல்லாமே ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் அந்த பேஜ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் திரும்ப அந்த பேஜே நான் வந்து எடுத்துட்டேன், கிழிச்சு எடுத்துட்டேன் இந்த நோட்டில் இருந்து. ஏன்னா அசிங்கமாக இருந்துச்சு இல்லையா, அதனால். ஏன்னா ரெக்கார்டை நம்ம சப்மிட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம வந்து அவங்களுக்கு அவுட்புட் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நல்லா இருக்கும் இல்லையா ரெக்கார்ட் நீட்டாக. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து தேய்ச்சி விட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி பண்ணும்போது சின்ன கேப் கூட இல்லாமல் ஃபுல்லாக அந்த பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து டேப் வச்சு நம்ம ஒட்டிடணும். அப்படி ஒட்டும்போது பார்த்திங்கன்னா காற்று உள்ளே போகாமல் நம்மளோட மெஹந்தி ப்ராக்டிஸ் இந்த ஷீட்டு வந்து லாங் லைஃப் கொடுக்கும். அதனால் காற்று போகாத அளவுக்கு சுத்தமாக மெஹந்தி வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஒட்டிடணும் அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் பாக்ஸ் மாதிரி பார்டர் மாதிரி இந்த 4 சைட்ஸுக்கும் வந்து நம்ம இன்னொரு டைம் வந்து ஒட்டிக்கணும். அது மாதிரி ஒட்டுறதுனால பார்த்திங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடமும் எண்டிங்கில் முடித்த இடமும் இந்த நம்ம கட் பண்ண இடத்து வழியாக காற்று போகாமல் உறிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக 4 சைட்ஸும் பாக்ஸ் மாதிரி வந்து ஒட்டிட்டு ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயம் கிளாஸில். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடும் நம்ம வந்து செல்லோ டேப் ஒட்டுறதுக்கு தயாராகிட்டோம். இது மாதிரி ஒட்டும்போது எனக்கு வந்து 2 இடத்துல வந்து மிஸ்டேக் ஆச்சு. 2 இடத்துல என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாக்ஸ் மாதிரி ஒட்டும்போது டேப்பை வந்து ஒட்டிட்டு சைடாக கிராஸாக வந்து போயிடுச்சு. அப்போ கிராஸாக போனதை மறுபடியும் நேராக வந்து கொண்டு வரும்போது அந்த மடித்து கொசன்னு ஆயிடுச்சு. ஆனால் அதை மறுபடியும் நம்ம எடுக்க முடியாது. அதனால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸாக ஆகிட்டு அதை நேராக எடுக்க ட்ரை பண்ணுறேன்னு அந்த இடம் உறிஞ்சி வந்துருச்சு. ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதையே நான் ஒட்டிட்டேன். அது மேலே செகண்ட் டைம் நான் வந்து ஒட்டிட்டேன். இது மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ தான் ஸ்டார்டிங், அதனால் இந்த மாதிரி வரதெல்லாம் சகஜம். போக போக லேமினேட் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு நீட்டாக அந்த ஃபினிஷிங் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அக்யூரேட்டாக லேமினேட் பண்ணுற அளவுக்கு வராது. ஆனால் இந்த பேஜை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டான சொல்யூஷன் தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் இந்த பேஜை வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டேன். இது வந்து எந்தளவுக்கு லாங் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை வந்து நான் காட்டுற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட எந்தளவுக்கு லாங் லைஃப் கொடுக்குது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி 4 சைட்ஸும் நம்ம ஒட்டிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட லேமினேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் வந்து எனக்கு லேமினேஷன் பண்ணுறதுக்கு என்னோடய கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க. இந்த வீடியோவில் என்ன மாதிரி பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் லைவாகவும் பார்த்துருப்பீங்க. எனக்கு சொல்லி கொடுத்ததையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Dangerous times, don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world, but keep the sky on your mind.